எங்கே சுமந்து போரீர் சிலுவையை நீ எங்கே சுமந்து போரீர் பொங்கும் பகைவராலே அங்கம் நடு நடுங்க எங்கே போரீர் கல்வாரி மலை நாடி தள்ளாடி கரை வீழ்ந்து எல்லோரின் பாவங்களை தனிமையாய் சுமந்து எங்கே போரீர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். ஆறாம் நிலை. குருதி வடிந்த இயேசுவின் முகத்தை வெரோனிகாள் துடைக்கிறாள். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அத்தனை நெருக்கடியிலும் ஒரு வீரப்பெண் வெரோனிகாள் துணிந்து இயேசுவிடம் வருகிறாள். அவருடைய இரத்தக்கரை படிந்த முகத்தை தன் துண்டால் துடைக்கிறாள். இயேசுவின் மீது அவளுக்கு இருந்த அன்பையும் அசையாத மன உறுதியையும் இவ்வாறு வெளிப்படுத்தினாள். ஆண்டவருடைய துன்பத்தில் பங்கு கொண்டது மட்டுமல்லாமல் சுற்றிலும் சூழ்ந்து நின்ற அத்தனை கொலைகாரர்களுக்கும் அவள் ஒரு விசுவாச வீராங்கனையானாள். பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு கிறிஸ்துவும் ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். என் மகனே, என் மகளே, விசுவாசம் என்பது என்னை ஒரு இரட்சகர் என்று நீ வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மன வலிமை. அன்றொரு நாள் எல்லாரும் என்னை புதுமைகள் செய்கின்ற ஓர் நசரேத்தூர் போதகர் என்று மட்டும் பின்பற்றிய வேளையில் பார்வையற்ற பார்த்தமேயு நான் இரட்சகராகிய இயேசு என்றும் தாவீதின் குமாரன் என்றும் வெளிப்படையாக ஏற்று என்னை பின் சென்றார். கூட்டத்தில் பலரும் அவரை அதட்டினார்கள். ஆனால் பார்த்தமேயு இன்னும் அதிக உறுதியுடன் என்னை எல்லாருக்கும் முன்பாக இரட்சகர் என்று அறிக்கையிட்டு பின்தொடர்ந்தார். இதுவல்லவா விசுவாசம்? இங்கே உள்ளத்தின் விசுவாசம் வெளிப்படையாக அறிக்கையிடப்படுகின்றது. உன் துன்பங்களை மட்டுமே எண்ணிக்கொண்டிராதே, உன்னை சுற்றியிருப்பவரின் துன்பங்களையும் நினைத்து பார். பிறரின் துன்பத்தை தீர்ப்பதற்கு நீ வழி தேடும் போது உன் துன்பத்தின் நின்று மீள உனக்கு வழி பிறக்கும். சின்னன் சிறுவர்களாகிய இவர்களுக்கு நீ செய்த போதெல்லாம் என் பிள்ளையே அதை நீ எனக்கே செய்கிறாய். பிறரின் அன்றாட சிலுவையை நீ சுமக்க முன்வரும் போது உன்னுடையவும் உன் குடும்பத்தினுடையவும் அன்றாட சிலுவையை தூக்கி சுமக்க நான் உன்னுடன் வருவேன். என் மகனே, என் மகளே, என் சிலுவையின் பாதையில் சீமோன் எனக்கு செய்த உதவி நீ பிறருக்கு செய்ய வேண்டியதன் முன் அடையாளமே. பிறர் துன்புறுவதை கண்டும் பாராமுகமா இருக்கின்றாயோ? போதும் என் பிள்ளையே, போதும், எழுந்திரு. உன் உதவிக்கரம் நீட்டி பிறரை துன்பத்தின் நின்று மீட்டுவா. என் மீட்பின் பணியில் நீயும் பங்கு பெறவா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடாதேயும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். கரையால் மங்கி முத்தமி வெரோனிகா வெண்தூகிலால் துடைத்தும் எங்கே போரி, எங்கே சுமந்து போரி, சிலுவையை எங்கே சுமந்து போரி, பொங்கும் பகை
எங்கே சுமந்து போரீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போரீர் பொங்கும் பகைவராலே அங்கம் நடு நடுங்க எங்கே போரீர் கர்த்தரே உம்பதனம் இரத்தக்கரையால் மங்கி ஊற்றமி வேரோனிக்கா விழுந்தூகிலாய் துடைத்தும் எங்கே போரீர் திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த சோத்திரம் சொல்லுகின்றோம். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுள்ள மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்திருந்தார். காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இழிவுபடுத்தப்பட்டார். இயேசு மீண்டும் கீழே விழுகிறார். சிலுவையின் பாரம் அவரை அதிகமாக அழுத்தியது. சிலுவையின் பாரத்தை விட மனச்சிலுவையின் பாரம் இயேசுவுக்கு மிகுந்த களைப்பை உண்டாக்கியது. கசையடிகளால் உடலின் களைப்பு, ஆனால் செல்லும் வழியில் கிடைத்த வசை அடிகளால் மனதில் களைப்பு, நிந்தை, அவமானம் என்று அனைத்து உபகாரிகளுக்கும் அவர் சிலுவையின் அழுத்தத்தை அதிகரித்தது. இந்த மண்ணுலகை உண்டாக்கிய பரிசுத்தர் மண்ணோடு மண்ணாக புரள்கின்றார். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கேற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். அம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். என் மகனே, என் மகளே என்று இந்த உலகின் மிகப்பெரிய பாவம் எது என்றால் பாவத்தை நியாயப்படுத்தும் கொடுமை. பாவத்தை நியாயப்படுத்துபவன் தான் பாவி. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் பரிசுத்தன், நீதிமான். பாவி விழுந்த இடத்திலேயே படுத்திருப்பான். பரிசுத்தவான்கள் எத்தனை முறை விழுந்தாலும் அத்தனை முறையும் மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி திரும்பி வருவர். என் மகனே, என் மகளே, என்னுடைய பணியின் போது ஆயிரக்கணக்கானோர் என் கையிலிருந்து நன்மை உதவிகள் பெற்றுள்ளனர். ஆனால் அந்த உதவிக்காக மட்டும் என்னை பின்தொடர்ந்தவர்கள் எத்தனை வெளிப்படையாக இரட்சகர் என்று ஏற்று பின்பற்ற முன்வரவில்லை. ஆனால் வெரோனிக்கா என்ற ஒரு பெண்மணி துணிவுடன் முன்வந்து என் கல்வாரியின் பாதையில் என்னை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டார். என்னை புறக்கணிக்கும் மக்களின் மத்தியில் நீ என்னை வெளிப்படையாக இரட்சகர் என்று ஏற்று பின்பற்ற வேண்டும் என்று இந்த தலம் உனக்கு சொல்லித் தருகிறது. துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலும் என்னை உன்னுடையவும் இந்த உலகத்தினுடையவும் இரட்சகர் என்று வெளிப்படையாக அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள். இப்போதே புறப்பட்டு வா. கூச்சப்படாதே, பரிகாசங்களுக்கு அஞ்சாதே. பாடுகளை ஜெயங்கொண்டவர் உன்னோடு இருப்பேன். என்னை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு வா. லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பாவங்கள் ஒன்றாய் சேர்ந்த சுமையினாலே மீண்டும் தரையில் விழுந்து வீரத்துடன் நடந்து எங்கே போய் எங்கே சுமந்து போரி
பொங்கும் பகைவராலே அங்கம் நடுங்க எங்கே போரே பாவங்கள் ஒன்றாச் சேர்ந்த பாரச்சுமையினாலே மீண்டும் தரையில் விழுந்து ஈரத்துடன் எழுந்து எங்கே போரே திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். எட்டாம் நிலை. சிலுவையின் பாதையில் தன்னை பின்தொடர்ந்த மகளிருக்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. இயேசுவின் பணியிலே அவரோடு இணைந்து உழைத்தவர்களும் பணியில் பங்கு பெற்றவர்களுமான அநேக பெண்கள் இருந்தனர். அவர்களில் அநேகர் இயேசுவிடமிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்ட உயர்குல பெண்கள். இயேசு யார் என்பதையும் அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தர் என்பதையும் நன்கு உணர்ந்தவர்கள் அவர்கள். இயேசுவுக்கு உண்டான இந்த பெரும் துன்பத்தில் பங்கு கொள்ள அவர்கள் குடும்பமாக முன் வந்தனர். பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பட்ட மரத்தின் நிலை என்ன என்று இயேசு அவர்களை எச்சரித்தார். அவர்களின் பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டவராய் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றார். ஒரு விசுவாச சேனை பின்தொடர இயேசுவின் சிலுவையின் பயணம் தொடர்ந்தது. நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். என் மகனே, என் மகளே, கல்வாரி நோக்கிய என் பயணத்தில் எனது நிலையைக் கண்டு மாரடித்து அழும் ஒரு கூட்டம் மக்களை பார். இவர்கள் எந்த துன்பத்தில் மத்தியிலும் என்னை பின் செல்பவர்கள். இவர்கள் எந்த துன்ப சோதனை நேரத்திலும் என்னோடு இறுதி வரை நிலைத்திருந்தவர்கள். மகனே, இன்றைய உலகின் பெரிய சாபத்திற்கு எடுத்ததற்கெல்லாம் சாக்கு போக்கு கூறும் நிலை. தவறுவது மனித இயல்பு, ஆனால் சாக்கு போக்கே சொல்வதே பேயின் இயல்பு. அவன் தான் விழுந்த இடத்தையே தனக்கு கல்லறை குழியாய் மாற்றிவிடுகிறார். இன்று பாவமும் அதன் விளைவான சாபமும் மைய காரணமே இதுதான். மகனே, பாவத்தின் மட்டில் அச்சமுடையவன் விழுந்த இடத்திலேயே படுத்துக் கொள்ள மாட்டான். கல்வாரியில் என் இரு பக்கங்களிலும் 2 பேர் சிலுவையில் அறியப்பட்டார்கள். இருவரும் பாவம் செய்தவர்களே. ஆனால் அதில் ஒருவர் இறைச்சம் உடையவர், தன் பாவத்தையும் அதன் விளைவான சாபத்தையும் ஏற்றுக்கொண்டவர். இதனால் தான் அவர் பாவியாயிருந்தும் என்னோடு நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டார். என் மகனே, என் மகளே, எழுந்திரு, உன் பாவ போதை தெளியட்டும். அறிவு தெளிந்ததும் ஊதாரி மகன் எழுந்து தந்தையிடம் வந்தான். இன்னும் தாமதமேன், எழுந்து என் அண்டை வா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மருத்த விசுவாசருடைய ஆத்துமங்கள் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாறக்கிடுவது. புண்ணிய பெண்மணிகள் உலம்பியாளும் வேளை தேற்றுதல் கூறி நீரும் நேசக்கண்ணீர் சோரிந்து எங்கே போரே, எங்கே சுமந்து போரே.
Je vous salue Marie, pleine de grâce, le Seigneur est avec vous. Vous êtes bénie entre toutes les femmes, et Jésus, le fruit de vos entrailles, est béni. Sainte Marie, Mère de Dieu, எங்கே சுமந்து கோரி சிலுவையை நீர் எங்கே சுமந்து கோரி பொங்கும் பகைவராலே அங்கம் நடு நடுங்க எங்கே போரி புண்ணிய பெண்மணிகள் புலம்பியாழும் வேளை தேற்றுதல் கூறி நீரும் நேச கண்ணீர் சோரிந்து எங்கே போரில் திவ்ய இயேசுவையுமே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். பாடுகளின் பாதையில் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டிக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். இயேசு சுமந்து வந்த சிலுவையின் பாரம் எவ்வளவு கொடியது என்றால் அவர் அதை கொல்கத்தா வரை சுமந்து செல்ல அது அனுமதிக்கவில்லை. பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது இயேசுவுக்கு இருந்த மனபலமும் சரீர உறுதியும் இப்போது இல்லை. சிலுவையின் பாரமும் போக போக அதிகரித்தது. வழியெங்கும் மக்கள் கூட்டம் கூடி நின்று அவரை எள்ளி நகையாடி பரிகசித்தது. இயேசுவின் கரத்து நின்று அற்புதங்களையும் ஆறுதலையும் பெற்றுக்கொண்ட எளிய மக்களை பாதையெங்கும் இயேசு கண்டபோது அவர்களையும் சேர்த்து பரிசேயர்கள் பரிகசித்த போது இயேசுவுக்கு உண்டான துயரம் பன்மடங்காகி அவரை மீண்டும் தரையிலே வீழ்த்தியது. அந்த பரிசுத்த முகம் புழுதியில் புரண்டது. இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். தங்கள் விசுவாச வாழ்வில் பாடுகள் எதிர்கொள்ளும் போது பின்வாங்கி ஓடாத இரத்த சாட்சிகள் இவர்களே. இந்த மக்களை உற்று பார்த்தால் இன்னுமோர் உண்மை வழங்கும். இவர்கள் நீதி சாவதை காண சகியாதவர்கள், தர்மம் அளிக்கப்படுவதை பொறுத்து கொள்ளாதவர்கள். இவர்கள் தங்கள் கண்ணெதிரே சத்தியம் சாடிக்கப்படும் போது துணிச்சலோடும் வெளிப்படையாகவும் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள். இவர்கள் மகனே, ஏதோ சில பெண்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் என்று இந்நிகழ்ச்சியை தட்டி கழிக்காதே. இவர்களே பிற்காலத்தில் இரத்த சாட்சிகளை பெற்றெடுத்த வீரத்தாய்மார்கள். இத்தகையவரின் பாறை போன்ற விசுவாசத்தின் மேல்தான் என் ஆவிக்குரிய திருச்சபை கட்டியெழுப்பப்பட்டது. இந்த வேளை நான் 2 எச்சரிக்கை அவர்களுக்கு தந்தேன். முதலாவது துன்பத்தை பற்றிய எச்சரிப்பு. தந்தையின் விருப்பத்தை எப்போதும் செய்து அவருடைய ஜீவனோடு எப்போதும் ஒன்றித்திருக்கும் பச்சைமரமாகிய என்னையே பாவத்தின் விளைவான சாபம் இவ்வளவு தாக்குமென்றால், தந்தையின் விருப்பத்தை மீறி ஜீவனை இழந்து பட்டமரங்களாகிய மக்களை சாபம் எவ்வளவு கொடுமையாய் தாக்கும். இரண்டாவது, தங்கள் பிள்ளைகளின் மட்டில் பெற்றோர் வைக்க வேண்டிய எச்சரிப்பு. உலகப்பற்றின் மிகுதியால் பிள்ளைப்பாசம் என்ற பெயரில் பிள்ளைகளின் சிறு வயதிலேயே அவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றாய். தீமை விதையாக இருக்கும் போதே அதை அழித்து விடாமல் இருப்பவர்களுக்கு அது முளைத்து மரமான பின்பு எதுவும் செய்ய முடியாத நிலை உண்டாகும். தங்கள் பிள்ளைகளே தங்களுக்கு சாபமாக மாறிவிடுகின்றார்கள். என் மகனே, மகளே, என் கல்வாரியின் குரல் கேட்டு என் பின்னே வா. உன் அன்றாட சிலுவையின் பாதை இனிதாகவும் எளிதாகவும் மாற்று. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மருத்துவ விசுவாசனுடைய ஆத்துமங்கள் சரிசுதத்தினால் சமாதானத்தில் இணைப்பார கடவுது. சிலுவை தாங்க பலமும் இன்றி
பெயராலே அங்கும் நடு நடுங்க எங்கே போரி et de la mort, et nous revêtir de la bénédiction de la vie et de la résurrection. Je t'en remercie, Jésus. Pardonne-moi d'avoir cédé aux passions et aux exigences de la chair, aux dépens de mon âme et de mon esprit. Pardonne-moi d'avoir donné plus d'importance aux besoins du corps qu'à ceux de l'âme. Accorde-moi la grâce de me convertir. Que ta grâce m'inonde et me revête pour que je me débarrasse de tout désordre. Pardonne à chacun en particulier les péchés d'impureté, de débauche ou de tout autre mal. Marie, je ne peux même pas imaginer, encore moins le ressentir, comment tu t'es sentie à cette station. J'aimerais me joindre maintenant à tes sentiments. Et j'aimerais que tu m'apprennes à vivre selon ton esprit. Merci pour ces paroles que tu m'as dites. Chers enfants, je désire continuellement vous revêtir de sainteté, de bonté, d'obéissance et d'amour de Dieu, afin que, de jour en jour, vous puissiez être plus beaux et mieux préparés pour votre Seigneur. Chers enfants, écoutez mes messages et vivez-les. Je veux vous guider. Merci d'avoir répondu à mon appel. Reste en place, on laisse le groupe s'avancer, prier. On les laisse ensuite passer devant nous. Ils se langue tamoul. Sri Lanka. No, we wanted to hear. Okay. சிலுவையை நீர் எங்கே சுமந்து போரீர் பொங்கும் பகைவராலே அங்கம் நடு நடுங்க எங்கே போரீர் தூரவழி சிலுவை தாங்க பெறமின்றி மூன்றாம் முறை தரையில் முகம் படிந்தெழுந்தும் எங்கே திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அது ஏனென்றால் சுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர் சுவாமி. 10ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறையும் முன் அவருடைய ஆடைகளை உரிக்கிறார்கள். ஆடுகளைப் போல் நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ தம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமந்தார். ஆடையோடு யாரையும் சிலுவையில் அறைவது இல்லை. அவ்வாறே இயேசுவின் ஆடைகளையும் உரிந்தார்கள். இது அவமானத்தின் உச்சிக்கே இயேசுவை இழுத்துச் சென்றது. இரத்தக்கரையால் உடலோடு ஒட்டியிருந்த ஆடை, இது உடலின் காயங்களோடு ஆடைகள் ஒன்றித்திருந்தன. அதை கொடுமையாக இழுத்து உரித்தால் இயேசுவின் காயங்கள் புதுப்பிக்கப்பட்டன. தம் ஒரே மகன் மீது விசுவாசம் கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தம் மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். என் அருமை பிள்ளையே, ஏதேன் தோட்டத்தின் ஆதிப்பெற்றோர் பாவம் செய்த போது அவர்கள் கண்கள் தங்கள் உடலை நிர்வாணமாக கண்டன. பாவத்தின் விளைவாக அந்த நிர்வாணத்தை மறைக்க நான் ஆதிப்பெற்றோருக்கு ஆடை உடுத்தினேன். அங்கம் மறைப்பதால் பாவத்தை தூண்டும் இச்சைகளில் நின்று நீ பாதுகாக்கப்படுகின்றாய். ஆனால் நீயோ அங்கம் காட்டுவதற்காகவே ஆடையை உடுத்துகிறாய். என் அன்பு பிள்ளையே, என் சிலுவையின் பாதையில் நான் 3ஆம் முறையாக விழுந்து கிடப்பதை காண்கின்றாய். என் சிலுவை பாதையில் நான் பலமுறை அனுபவித்த ஒரே துன்பந்தான் பாரச்சிலுவையோடு தரையிலே விழுந்ததுதான்.
ஏதேன் தோட்டத்தில் தொடங்கிய வீழ்ச்சி இன்னும் தொடர்ந்து கொண்டே இருப்பதைத்தான் இது காட்டுகிறது. நீ பாவம் செய்யும் ஒவ்வொரு வேளையும் உனக்கு வீழ்ச்சியே. நடமாட்டம் ஜீவனுக்கு அடையாளம், வீழ்ச்சி சாவுக்கு அடையாளம், பாவம் சாவின் மறுபக்கம். நீ எப்போது விழுகிறாய்? உன் காலின் உறுதி தளரும் போது. அவ்வண்ணமே உன் விசுவாசத்தில் உறுதி தளரும் போது நீ பாவத்தில் விழுகிறாய். இறை ஒன்றுப்பிலிருந்து நீ விலகும் போது மூட்டு விலகிய கால் போல் நீ பாவத்தில் தள்ளாடி விழுகிறாய். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. சமாதானத்திலே பாரக்கிடவே நேசத்தினாலிருந்து எங்கே சுமந்து போரி சிலுவையை நீரங்கே சுமந்து போரி பொங்கும் பகைவராலே அங்கம் எங்கே சுமந்து போரி சிலுவையை எங்கே சுமந்து போரி பொங்கும் பகைவராலே அங்கம் நாடு நடுங்க எங்கே போரி. இயேசுவை ஆராதித்து வணங்க உமக்கு நன்றி இருந்த சோத்திரம் சொல்லுகின்றோம். கொண்டு உலகத்தை முற்றிலே சுவாமி. 11ஆம் நிலை. இயேசுவின் கை கால்களை சிலுவை மரத்தோடு சேர்த்து அறைகின்றார்கள். கை கால்கள் இழுத்ததந்தோ அரைந்திடும் காட்சியை பார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். தியானம். இயேசுவுக்கு உண்டான துன்பம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அதன் ஒரு நிகழ்ச்சியாக சிலுவையில் அறைதல் நடைபெற்றது. சிலுவையில் அறையப்படும் ஆளின் அளவை பார்த்து சிலுவை செய்யப்படுவதில்லை. எனவே அறையப்படும் போது சிலுவையின் அளவுக்கு தகுந்தபடி கை கால்களை இழுத்து நீட்ட வேண்டும். அதுவே கொடுமை. ஆனால் அதற்கு மேல் ஆணி அறைதல் நடந்தது. உள்ளங்கைகளை மரத்திலே பதித்து வைத்து பச்சை மரத்தில் ஆணி அடிப்பது போல் ஓங்கி அறைந்தார்கள். 2 கால்களையும் பிணைந்து வைத்து பாதங்களை துளைத்து ஆணி அடித்தார்கள். ஆணிகளின் முனையை வளைக்க இயேசுவின் உடலோடு சிலுவையை கவிழ்த்து வைத்து அடித்தார்கள். ஆக இந்த கொடுமையான சம்பவம் இயேசுவை கொல்லாமல் கொன்றது. உடலில் இருந்து உயிர் பிரியும் கொல்லாத நேரத்தை நோக்கி இந்த பாடுகள் தொடர்ந்தன. நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக தம் உயிரை கொடுத்ததால் நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். என் பிள்ளையே, உன்னை மீட்க வந்த என்னை நிர்வாண கோலமாக சிலுவையில் அறையும் கொடிய காட்சியை பார். உன் தலையை தொட்டு ஆசீர்வதித்த என் கை, கடலில் நீ மூழ்குகையில் உன்னை காப்பாற்றிய என் கை, அப்பம் பழுகச் செய்து உனக்கு உணவூட்டிய என் கை,
உன் தொழுநோயை தொட்டு சுகம்படுத்திய என் கை, அந்த கையை நீ சிலுவையில் அறைகின்றாயோ? உன் உடலை காட்டி பிறரை பாவத்துக்கு தூண்டுகின்றாய். நீயும் பாவம் செய்து பிறரும் பாவம் செய்ய ஆடை அலங்காரத்தை பயன்படுத்துகின்றாய். இதுவும் அழகையும் தந்திரம் செயல்தானே. இதற்கு நீ அடிமையாகி விடுகின்றாய். இதன் விளைவை இன்று நீ நித்தம் பார்க்கின்றாய். இன்றைய கற்பழிப்புக்கு கொலைகளுக்கெல்லாம் இது ஒரு காரணம் அல்லவா? உன் அலங்கோல உடையால் பாவமும் சாபமும் பலியை பெறுகின்றன. ஆதி பாவத்துக்கு காரணமான ஏவாளின் தலைமுறையினர் இன்றும் அலகையின் கையிலிருந்து பாவ உலகை ஆளுகின்றனர். உன் பாவத்திற்கு என்மேல் வந்த தண்டனையை பார்த்தாயா? பரிசுத்தரான என் ஆடையை உரிந்து என்னை நிர்வாண கோலமாக்கி சிலுவையில் தொங்கவிட்டனர். உன் அலங்கோல பாவத்துக்காக நான் இவ்வளவும் அனுபவித்தது போதாதா? என் மகனே, என் மகளே, ஒழுக்கத்தையும் பரிசுத்தனத்தையும் ஆடையாக அணிந்து என் அவமானத்தை மறைக்க முன்வருவாயா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து எங்களை தப்புவித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மத்திய சுவாசிய ஆத்துமங்கள் சரித்திர இலக்கத்தினால் சமாதானத்தை இளைப்பார்களாக. கை கால்களில் நீண்ட இருப்பாணிகள் எங்கே சுமந்து போரீர் சிலுவை நீ சுமந்து போரீர் பகைவராலே அங்கம் நடு நடுங்க